வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸையும் சோலோவையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நான் தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப், அதாவது ஓடிசி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. சோலோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் வந்து உண்மையான ட்ரைபிள் சீஃப் கிடையாது, நான் தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சொல்கிறாரு. இதில் உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதில் பிளட் லைன் அப்படின்னு இருந்ததே இப்போ ரெண்டாக பிளந்துருச்சு. ஒன்று ரோமன் ரெயின்ஸ் பக்கமும், இன்னொன்று சோலோ பக்கமும். இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அதே மாதிரி சோலோவுக்கு தனியாக இப்போ ரசிகர்கள் இருக்காங்க. இதனால யாருக்கு யார் தாண்டா உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஃபேன்ஸ் மத்தியில் எழுந்திருக்குது. அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக க்ளீனாக பார்க்கலாம். யார் தாண்டா உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம க்ளீனாக பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பிளட் லைனும் சரி, நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ராப்ராண்டா வந்து யார் கட்டி ஆண்டா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டே தான். அது ஹீல் ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதே ஸ்மாக்டவுனில் வந்து யார் கட்டி ஆண்டா அப்படின்னு கேட்டால் நம்மளோட பிளட் லைன். அந்த பிளட் லைனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ். எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஸ்மாக்டவுனை கட்டியாண்டது யாருன்னா நம்மளுடைய பிளட் லைன் தான். இப்போ 2 பேருமே இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் 2 பேருமே இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிறது இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த ஃபேக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறது இடம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் ஜட்ஜ்மெண்ட்டிலே 2 குரூப்பாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, ஃபின் பாலர், ஜேடி, அதுக்கப்புறம் கர்லிட்டோ, அப்போ லீவ் மார்கன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. இங்கிட்டு நம்மளுடைய பிளட் லைன் எடுத்துக்கிட்டால் சோலோ வந்து நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கி அவர் போயிட்டார். ரோமன் ரெயின்ஸை தனியாக நான் தான், அதாவது நீலாம் ஒரு சாம்பியனே இல்லை, அதாவது நீ வந்து ஒரு பிளட் லைனில் ஒரு மெம்பரே கிடையாது, நீ வந்து உண்மையான ட்ரைபிள் சீஃப்லாம் கிடையவே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை ஓரம் தள்ளிட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒன்று தான், என்ன சேம் டு சேம் அப்படிங்கிற மாதிரி. ராப்லாவில் என்ன நடந்துச்சோ அதே தான் ஸ்மாக்டவுனில் நடந்துச்சு, ஸ்மாக்டவுனில் என்ன நடந்துச்சோ அதே தான் ராவில் நடந்துச்சு. அதே நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன நடந்துச்சோ அதே நிலமை தான் நம்மளுடைய பிளட் லைனுக்கு என்ன நிலமை நடந்துச்சோ அதே தான் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இது முழுக்க முழுக்க எதை வச்சு மையமாக போகுது அப்படின்னு கேட்டால், அதாவது ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் அந்த பிளட் லைனில் வந்து அந்த உலாஃபா மாலையை வச்சு தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியாக போய்கிட்டு இருக்குது. இவங்களுக்குள்ள வந்து அந்த உலாஃபா மாலை வச்சு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சாம்பியன் வந்து உண்மையிலுமே இருந்துட்டு, அதாவது கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. இதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இதே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் சொன்னார் ஒரு ஸ்மாக்டவுனில் வந்து, நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் சோலோவாக சொன்னார். அதாவது நான் இல்லாதப்போ நீ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோவாக நியமித்தார் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் சொன்ன வாக்கா மீறிட்டாரா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் பொய் சொல்லிட்டாரா, அவர் வந்து சீட் பண்ணிட்டாரு, சோலோவை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சோலோவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தான் சொன்னார், அதாவது நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் யார் அப்படின்னா சோலோ தான், அதாவது நான் வந்து ஸ்மாக்டவுனில் இல்லாதப்போ சோலோ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சோலோ தான் சொன்னார். அதை எந்த விதத்துலேயும் ரோமன் ரெயின்ஸு மறுக்கலை. அதாவது ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னார் அப்படின்ட்டா, நெக்ஸ்ட்டு ட்ரைபிள் சீஃப் யார் அப்படின்னு கேட்டால் சோலோ தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோவை தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னார். ஏன்னா சோலோவை எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இது இல்லாமல் இந்த ட்ரைபிள் சீஃப் அந்த பதவிக்காக ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஜே ஆசைப்பட்டு அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ் நடந்துச்சு, அவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்க நிறையா போச்சு. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வந்து யார் ஆசைப்பட்ட கேட்டால் நம்மளுடைய ஜிம்மியை தான் வந்து அந்த நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறப்ப ஜிம்மியை தான் ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி அவளை எதிர்பார்த்து இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜிம்மியை சொல்லலை, நம்மளுடைய ஜிம்மியை சூஸ் பண்ணாமல் ரோமன் ரெயின்ஸு நம்முடைய சோலோவை சூஸ் பண்ணிட்டார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை தான். அதாவது நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறது சோலோ தான் அப்படின்னு சொன்னது உண்மை தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது நான் இல்லாதப்ப நீ பிளட் லைனை பார்த்துக்க, அதாவது நீ வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவனாக நீ பிளட் லைனை வந்து வழிகாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னார். ஆனால் அதை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னதை நம்முடைய சோலோ செஞ்சாரா அப்படின்னு கேட்டால் செய்யவே இல்லை. அதாவது ரோமன் ரெயின்ஸ் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்முடைய சோலோ செயல்பட்டார். அவர் சொன்னது ஒன்று, இங்கே ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி. நான் இல்லாதப்ப நீ பார்த்துக்கடா அப்படின்னு தான் சோலோ சொல்லிட்டு போனார். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸே இல்லையே, இனிமேல் நம்ம தானே ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி ரோமன் சொல்லிட்டான், நான் நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டான். ரோமன் ரெயின்ஸே இல்லைல்ல, இதுக்கப்புறம் அவன் வச்சுருக்க ஃபேக்ஷன்லாம் எதுக்கு,
அவனே சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் கிடையாது, நம்ம இனிமேல் ஆள் நம்ம தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்முடைய சோலோ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸுக்கு உருவாக்கின அந்த ஒரு ஃபேக்ஷன் எல்லாத்தையுமே அடித்து ஒடிச்சு ஓரம் தள்ளிட்டு புதுசாக அவருக்கான ஒரு தலைமையை ஏற்றுக்கிட்டு அவரை, அதாவது ஒரு அரசனாக அவனாக மகுடம் சூடிக்கிட்டு நான் தான் இனிமேல் உங்களோட அரசன், இனிமேல் நீங்கள் தான் என்னோட நாட்டு மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவனாக சொல்லிக்கிட்டான். இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டோட அரசன் இருக்கான் அப்படின்னா, அதாவது அதுக்கு அடுத்த அதாவது ஒரு அரசன் இருக்கானா அவனுக்கு அடுத்த ஒரு பையன் இருக்கானா அந்த பையனுக்கான ஒரு மகுடம் சூட்டுவாங்க. இல்லை என்னால் முடியல, இனிமேல் என்னால் ஆட்சி செய்ய முடியாது, இதுக்கப்புறம் என்னோட பையனுங்க தான் ஆட்சி செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மகுடம் சூட்டி அந்த நாட்டு மக்களுக்கு அறிவிப்பாங்க, இவன் தான் உங்களோட அரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் சொன்னார். அதாவது அவர் சொன்னார் தான், அதாவது நான் இல்லாதப்ப தான் நீ வந்து ட்ரைபல் சீஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோமன் சொன்னாரே தவிர, நான் இல்லைடா நான் டபிள்யூக்கே வரமாட்டேன், நீ தான்டா முழுக்க நீ இருக்க போகிற அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நான் இல்லாதப்ப தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இல்லாதப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லாதப்போ சோலோ பார்த்துக்கிட்டான். திரும்பி தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரே, ஏன் அது திரும்பி சோலோ வந்து நம்மளோட ரோமன்ட்டையும் கொடுத்துடலாமா? சரி ட்ரைபல்ஸ், நீங்கள் இல்லாதப்ப நான் வந்து வழி நடத்தினேன், இப்போ நீங்கள் தான் வந்துட்டீங்களே, திரும்பி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் பதவி வந்து நீங்களே எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சொல்லியிருக்கலாம். அதை சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அது சொல்லவே இல்லை. ஏன்னா நம்முடைய சோலோக்கு வந்து ஆசை வந்து கண்ணை மறைச்சிருச்சு. அதனால தான் இப்போ நான் தான் அழகு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சோலோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து முழுக்க யாரோட தப்பு அப்படி இருக்குன்னு கேட்டால், ஆனால் 2 பேர்த்து மேலேயுமே தப்பு இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சோலோ வந்து அது உல்டாவாக தான் பண்ணார். அதாவது நான் இல்லாதப்ப நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரே தவிர, அதாவது நான் வந்து வரவே மாட்டேன், டபிள்யூக்கே வரமாட்டேன், நீ முழுக்க நீயே தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகல. நான் இல்லாதப்ப நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் சொன்னார். அதை நம்மளுடைய சோலோ வந்து மாற்றி புரிஞ்சுக்கிட்டு, இல்லை ரோமன் ரெயின்ஸ் இனிமேல் வரமாட்டான், இனிமேல் நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படி தான் இருந்துட்டு போ அப்படின்னாலும், இனிமேல் ரோமன் ரெயின்ஸே இல்லை டபிள்யூல இல்லையே, அப்போ ரோமன் ரெயின்ஸ் உருவாக்குற ஃபேக்ஷன் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு புதுசாக அவருக்கான ஒரு படைகளை வந்து நம்முடைய சோலோ தயார் பண்ணி இப்போ ரோமனுக்கு எதிராகவே நிற்கிறார். அதாவது ஒரு அரசனுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசனுக்கு அவரை பழி வாங்குறதுக்கு, அவரை வந்து ஓரங்கட்டுறதுக்காக இப்போ புதுசாக இருக்கிற அரசன் வந்து எல்லாமே தயார் பண்ணுறான். இனிமேல் அவன் வந்து திரும்பி வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் தந்திரத்தை பயன்படுத்தி ஒடுக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய சோலோ வந்து ரோமன் ரெயின்ஸை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய சோலோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது நடக்குமா நடக்காமல் போகுமா அப்படின்னு தெரில. ஏன்னா இப்போ சோலோக்கு வந்து ஒரு ஃபேக்ஷன், ஒரு நியூ ஃபேக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு உருவாகாதா? கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா இதில் வந்து இப்போ முழுக்க டபிள்யூ வந்து எதனால் போகுது அப்படின்னு கேட்டால், இந்த இதை வச்சு தான் போகுது. அதாவது இந்த உலாஃபாலா மாலையை வச்சு தான் போகுது. இந்த உலாஃபாலா வந்து அவங்களோட ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. அதை வந்து இப்போ நம்முடைய சோலோ வச்சுருக்காரு. இது வந்து ரோமனுக்கு தான் சொந்தமானது. ஏன்னா அது வந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ நம்முடைய சோலோ கைப்பற்றிட்டாரு. அதை வச்சு தான் இப்போ முழுக்க ஸ்டோரி லைன் போகுது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் சொன்னார், என்னோட தரப்பில் நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இதில் வந்து உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னா இதில் வந்து சில பேர் இருக்காங்க, சில தற்கூறிகள்லாம் இருக்காங்க. அதாவது ரெஸ்லிங்கை வந்து வேறு மாதிரி பார்க்குற சில தற்கூறிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏய் நீ சிவனின்னு போ, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சில நாயெல்லாம் கேட்கும். அதனால் நான் வந்து உங்களோட ஒப்பீனியனை நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன் நான். அதாவது உண்மையான ட்ரைபல் சீஃப் யார், அதாவது உண்மையான அரசன் யார் அப்படிங்கிற மாதிரி, சோலோவா இல்லை ரோமன் ரெயின்ஸா? ஏன்னா ரோமன் தான் சொன்னார், அதாவது நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப் யார் அப்படிங்கிற மாதிரி சோலோவை தான் சொன்னார். ஏன்னா சோலோ சொன்னதுங்கிறது வேறு மாதிரி பண்ணிட்டாரு, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னதை சோலோ வேறு மாதிரி பண்ணிட்டாரு. அதனால் நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னது வந்து ரோமன் தான். அதை மாற்றி அமைச்சுக்கிட்டது வந்து நம்மளுடைய சோலோ தான். இதில் வந்து உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுங்க.